அதில் நேற்றுக்கான மேட்சான சிஎஸ்கே வந்தது எல்எல்ஜி சீரியஸ் அந்த மேட்ச் வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அதில் ஒரு அஜின்கே ரஹானை அடிக்கல, ஒரு ரன்னில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஜடேஜா சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். என்னடா இதுன்னு யோசிக்கும் போது, ஆனால் ஒரு எண்டில் தனியாக ஆடிட்டு இருந்த சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் கிரேக்வாட் சீரியஸாக வேறு லெவலில் ஆடலான்னு சொல்லி ஆகணும். ஒரு வேறு லெவல் இன்னிங்ஸ் ஆடினார். பயங்கரமாக கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினார். மோஸ்ட்டாக பயங்கரமான ஷாட்ஸ்லாம் ஆடினார். அவர் முக்கியமாக என்ன பண்ணார், நல்லா பாலை டைம் பண்ணார், வேறு லெவலில் ஆடினார். எனக்கு அவரோட பேட்டிங் பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே கேப்டனாக ருத்ராஜ் கிரேக்வாட் தான் ஃபஸ்ட்டு 100 அடிச்சிருக்காரு. இது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிவம் துபே அவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆடுறாரு. ஒரு ஆறுச்சாமி அவர் பயங்கரமாக ஸ்பின்னரில் டாமினேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வெறும் பேஸ் பவுலருக்கு தான் எல்எல்ஜி பவுலிங் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களையும் பிடிச்சி வேறு லெவலில் அடித்து நான் யாரை வேணால் அடிப்பேன்டா அப்படின்ற ஒரு டெம்பரிமெண்ட்டை காமிச்சிட்டாருன்னு நம்ம சொல்லி ஆகணும். இது சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயங்கரமான பாசிட்டிவ். அப்படியே நம்ம எல்எல்ஜி பக்கம் வந்தீங்கன்னா, எல்எல்ஜி ஒரு 211 அடிக்க வேண்டியது இருந்துச்சுங்க. எப்படியும் இந்த மாதிரி சிஎஸ்கே தான் ஜெயிக்க போகிறாங்க. ஏன்னா சிஎஸ்கே 200+ அடித்தாங்கன்னா அவங்க தோற்றத சரித்திரமே இல்லை சென்னை ஃபோர்ட்டில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் கரெக்டாக சிஎஸ்கே நினச்ச மாதிரி டக்குன்னு விக்கெட் போச்சு. டிகாக் டக் அவுட் ஆனார். இந்த மாதிரி இயர்லி விக்கெட்ஸ் ஃபால் ஆச்சு அப்படின்னு சிஎஸ்கே ஹாப்பியாக இருக்கும்போது அப்போ தாங்க வந்தார் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். சீரியஸாக எதிரே பார்க்காத ஒரு இன்னிங்னு சொல்லி ஆகணும். பயங்கரமாக ஆடினார். கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் ஏன் அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. இன்ஃபேக்ட் அவர் ஒரு 100 அடிச்சார். அது ஒரு பயங்கரமான 100 சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு சென்னை ட்ராக்கில் ஒரு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அப்படி அடிப்பார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பயங்கரமாக கேம் எடுத்துகிட்டு போய் முடிச்சு கொடுத்தான்னு சொல்லி ஆகணும். கடைசி வரைக்கும் அன்பீட்டனாக இருந்தார். ப்ளஸ் வேறு லெவலில் ஆடி அந்த கேமே ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அவர் கூட சேர்ந்து ஒரு நிக்கோலஸ் பூரான் அவர் அடித்த அந்த 30+ வெறும் 13-14 பால் அடிச்சாருங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது ரொம்ப குரூஷியல் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 10 ரன் தீபக் சேகர் மிஸ்ஃபீல்டு பண்ணி கொடுத்துட்டாரு. மேபி அந்த 10 ரன் தீபக் சேகர் விடாமல் இருந்தால் மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கலாம். ஏன் சிஎஸ்கே கூட வின் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசி ஓவர் 17 ரன் இருக்கும்போது முஸ்தபிசர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பவுலிங் போட்டிருக்கலான்னு என் தாட். பட் இட்ஸ் ஹேப்பன்ஸுங்க சம்டைம். ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் செம ஃபார்மில் இருந்தார். எதிர் சைடில் அந்த தீபக் ஃபோடாவும் நல்ல ஷாட்ஸ்லாம் ஆடி பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாருன்னும் போது இட்ஸ் ஹேப்பன்ஸ். அதுவும் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. சிஎஸ்கே தோற்றுட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க. அடுத்த மேட்ச் சிஎஸ்கேனால கன்ஃபார்மாக கம்பேக் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.